நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு கண்டக சனி நடக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. எப்போது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் வரையிலும் கன்னிராசி அன்பர்கள் சிறப்பாக இருந்தாங்க. பிப்ரவரி வரையிலுமே கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாங்க, நல்லதாக இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், மார்ச் மாதத்துலேருந்து எப்போ இந்த சனி பிடிக்க ஆரம்பித்ததோ, கண்டக சனி ஆரம்பித்ததோ, அன்னியிலிருந்து யாருக்கு பிரச்சனை? கன்னிராசிக்கு பிரச்சனை.
எல்லா இடத்துலையும் எதை எடுத்தாலும் தள்ளி போகிறது, எதை எடுத்தாலும் ப்ராப்ளமாக மாறுது. பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையா இவங்க மனசில் இது நல்லதுன்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அது கடைசியில் அப்படியே அகைன்ஸ்டாக மாறி கெடுதலாக போய் முடியும். நீங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. இல்லைப்பா அவன் நல்லவன், அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யுங்க, இப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அவனை நீங்கள் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஆள் அவனாக தான் இருப்பான். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள் அங்கெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சிரமங்கள் ஏற்படுவது, கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது, தகராறுகள் ஏற்படுவது, ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் கன்னி ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய வழி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். வாராகி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் எந்த குறையும் கிடையாது. அம்பாள் வரவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கன்னிராசி என்பர்கள், குறிப்பாக அந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறைன்னு இல்லைங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், வெளியில் வர முடியாதவங்க அங்கங்கே இருந்து நமக்கு வழிகை காமிப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவாக தலையற்ற தெய்வங்கள் அது சார்ந்த வழிபாடுகள், ஒரு பிரத்யங்கரா ஹோமம் பண்ணுறது, பிரத்யங்கராவில் மூலமந்திரம் இருக்குது. ஆமாம், அந்த மூலமந்திர ஜபம் செய்து அந்த மூலமந்திரத்தை ஓம் நமோ பகவதி கிருஷ்ணவாசசே அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணி அதுக்கு யாகம் செஞ்சோம்னா நிச்சயமாக அது எப்பேற்பட்ட சத்ருக்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள், ஏவல், அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள், இதெல்லாம் அதில் அந்த ஹோமத்தில் அடிபட்டு போயிடும். இதோடு சமீபமாக ஒரு நடிகருடைய இல்லங்களில் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக அங்கே போய் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம். 2 நாள் செஞ்சுட்டு வந்தோம். முதல் நாள் சாயந்தரம், மறுநாள் காலம்புரை பூர்த்தி செஞ்சு அம்பாளுக்கு அபிஷேகமே பண்ணோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் கன்னி ராசிக்கு ஏற்படுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா கன்னி ராசிக்கு நடக்குது. அப்போ உங்களுடைய குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக வருமானம் சம்பந்தப்பட்ட வருமான தடைகள். அதனால தான் நான் இதை சொன்னேன். நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், அதாவது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதில் ப்ரொஃபஸர், சிஇஓ, ஜிஎம், அந்த மாதிரிலாம் அதில் பதவிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் பிஏவாக இருக்கக்கூடியவங்க, சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக மெடிக்கல் காலேஜஸ்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபார்மா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிஎன்எஃப், அந்த மாதிரிலாம் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மளிகை கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, புரிதுங்களா, மக்கள் கூடக்கூடிய சில தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, சிஇஓக்கள். அப்போ யாராக இருந்தாலும் சரி தான் கன்னி ராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் பலம் பெறக்கூடிய வகையில் உள்ளது. என்னதான் கண்டக சனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு வழி விட்டுருக்காரு, சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு, இது உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. அப்போது குடும்பத்துக்கு எப்படி இருக்குது பார்க்கலான்னு பாருங்கள். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி இருந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம்.
ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு வேணும், நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.